அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபா என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா மைதானத்தின், இந்த அரஃபா என்பது ஒரு பாரம்பரியமான, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா மைதானத்திற்கு வந்ததை வைத்து மாத்திரம் இந்த அரஃபா என்பது அறிமுகமாக்கப்படுத்தவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உலகத்தில் எந்த எந்த நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரோடும் இந்த அரஃபா சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு செய்யும் விதத்தில் சில வித்தியாசங்கள் இருந்திருக்கின்றன தவிர, ஆனால் அரஃபாவில் தங்குவது என்பது காலம் காலமாக நடந்து வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக இந்த அரஃபாவில் தன் மனைவியோடு அவர்கள் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற விவரத்தினால் இந்த அரஃபாவுக்கு அரஃபா என்ற பெயர் வந்தது என்ற செய்தியை நாம் முன்பே அறிந்திருக்கிறோம். எனவே அரஃபா என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பூர்வீகமானது, ஹஜ்ஜோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. அரஃபாவில் தங்குவது என்ற சிறப்பான அமலுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு வந்து இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கிற ஜபலுர் ரஹ்மா என்ற அந்நியவற்றை ஓதினார்கள் என்பது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹஜ்ஜில் தனது கடமையை, பொறுப்பை நிறைவேற்றும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்ன கடனுக்காக, என்ன பொறுப்புக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேனோ அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த வசனம் இந்த அரஃபா நாளில் அருளப்பட்டது. எனவே இன்றைய தினம் உங்களுடைய அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய இந்த சன்மார்க்கத்தை நான் இன்றைய தினம் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த சன்மார்க்கத்தை உங்களுக்கு தந்ததன் மூலமும், இந்த சன்மார்க்கத்தை விளக்குவதற்காக இந்த திருநபியை அனுப்பியதன் மூலமும், அவர்களுக்கு விளக்கம் தருகின்ற வகையில் இந்த குர்ஆனை அருளியதின் மூலமும் நான் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். எனவே ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் தான் உங்களுக்கு மார்க்கம், இதுதான் என்னுடைய பொருத்தம், எனது திருப்தி, இஸ்லாத்தில் இருப்பதுதான் என்னுடைய விருப்பம் என்ற கருத்தையும், எனது திருப்தி அதில் தான் அடங்கியிருக்கிறது என்ற கருத்தையும், இஸ்லாத்தில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும், இதற்கு மாற்றமான எந்த மதமும் எந்த மார்க்கமும் இதற்கு முன்பு நான் அருளிய வேதங்களின் அடிப்படையில் அமைகவைகள் கூட